நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு சார் படிக்கும்போது நான் ரொம்ப நல்லா படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னால படிக்க முடியலங்கிற சிச்சுவேஷன் வந்தப்ப எகைன் நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போகும்போது ரொம்ப சின்சியரா ரொம்ப ஆட்டிடியூடா ஒர்க் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் சொந்தமா பிசினஸ் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் இதாகி ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச டைரக்ட் செல்லிங் எனக்கு ஒரு நண்பர் மூலமா வந்துச்சு. சோ ஸ்டார்ட் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்மைட்டி கடவுள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுத்த கடவுளுக்கும், செகண்ட் என்னோட ஃபேமிலிக்கும், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன ஸ்பான்சர் பண்ண என்னுடைய ப்ரௌட் ஸ்பான்சர், இந்தியாவுடைய பெஸ்ட் ஸ்பான்சர் நம்மளுடைய மதர் ராஜா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ராஜா சார் இல்லைன்னா நான் விக்டர்ஸ்ல இல்ல. அண்ட் தென் ரெண்டு பேர் எனக்கு இந்த ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா பிடிக்கும். இவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு எனக்கு. சோ ஒன்னு வந்து ஷெரீப் சார் என்ன எல்லா விதத்திலும் என்ன சரி பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஷெரீப் சார் தேங்க்யூ வெரி மச். யூ லைக் மை ஃபாதர். தேங்க்யூ ஷெரீப் சார். அண்ட் ரகுபதி சார் டே ஒன் ஐ திங்க் ஒரு 8 years பேக் வந்து நான் ரகுபதி சாரை வந்து மீட் பண்ணேன். ரகுபதி சார் வந்து பேசும்போது சார் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் நான் விஜயவாடா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு விஜயவாடான்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷம் வந்துடும். எத்தனை பேருக்கு விஜயவாடான்னு சொன்னா சந்தோஷம் வரும்? இங்க 4-5 பேர் தானா? ஏன்? Victus is started from விஜயவாடா. என் ஒய்ஃபும் விஜயவாடால தான் பிறந்தா. சோ விஜயவாடா வந்து சென்டிமெண்ட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அங்கிருந்து எனக்கு 2 லைஃப் கிடைச்சிருக்கு. ஒன்னு என்னோட பர்சனல் லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப், ரெண்டாவது என்னோட பிசினஸ் லைஃப் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணல. தேங்க்யூ ரகுபதி சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் மை கோ லீடர்ஸ் எல்லோருக்கும் தேங்க்யூ. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 2023 லாஸ்ட்ல வந்து நவம்பர் 2 வந்து ராஜா சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும் தான் நான் ஓகே சொன்னேன். ஆஃப்டர் 10 weeks கழிச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முடிவு எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் டைரக்ட் செல்லிங்ல வந்து இங்க இருக்க நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு 17 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏற்றம் இறக்கம் எல்லாமே பார்த்தாச்சு. லைஃப்ல ஜீரோ இன்கம் பார்த்தாச்சு, பீக் இன்கம் பார்த்தாச்சு, கோடீஸ்வரன் ஆயாச்சு, எல்லா விஷயம் பார்த்தாச்சு. பட் ஒன் சஸ்டைனபிள் விஷயம் கிரியேட் பண்ண முடியாதனால 2022 23 ட்ரெடிஷனல் பிசினஸ்ல லாஸ் ஆகி ஒரு ஹெவி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃபை மாத்திராதா. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, எதை சாப்பிட்டா பித்தம் தீருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃபை மாத்திராதா அப்படிங்கிற டைம்ல தான் விக்டர்ஸ் லட்டு மாதிரி வந்து எனக்கு கிடைச்சது. விக்டர்ஸ் பிளானை கேட்கும்போது சீரியஸ்லி ஐ எம் வெரி எக்ஸைட்டிங். இங்க இருக்க எத்தனை பேருக்கு எக்ஸைட்மெண்ட் வந்ததுல தெரியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங். ஃபர்ஸ்ட் பேர் மேட்ச்க்கு 1200 rupees கொடுக்கிற ஒரே கம்பெனி விக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இஸ் ரைட்? வீக்லி 3.6 lakhs கமிஷன் கொடுக்கிற ஒரே கம்பெனி விக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. வெட்னஸ்டே கட் ஆஃப் முடிஞ்சா ஃப்ரைடே பே அவுட் கொடுக்கிற ஒரே கம்பெனி விக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண 2 years சிஸ்டமேட்டிக்கா எத்திக்கலா பில் பண்ற ஒரே ஒரு கம்பெனி இந்தியால இருக்கு, அது விக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரைட்? சோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எவனாவது சோம்பேறித்தனமா வீட்ல தூங்கிட்டு இருப்பானா? ஹலோ, நான் இல்லைங்க. அப்படி இங்க இருக்க என் கூட ஒர்க் பண்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தெரியும். நான் சீரியஸா சொல்றேன், எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிக்கிறதும் நான் தான், எல்லாத்துக்கும் பின்னாடி தூங்குறதும் நான் தான். தட்ஸ் தி ரீசன் சவுத் இந்தியா ஸ்டாப்பர் எவ்ரி டே. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் விக்டர்ஸ்ல வந்து எனக்கு ராஜா சார் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். ஏன்னா சரி சார் போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு, என்ன விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணி விக்டர்ஸ்ல உனக்கு சக்சஸ் கிடைச்சது. ராஜா சார் ஒண்ணுதான் சொன்னாரு, நீ யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்றியோ அவங்க எல்லாத்தையும் லட்சாதிபதி ஆக்கு. யாரெல்லாம் நீ பர்சனலி பிசினஸ்க்குள்ள கொண்டு வரையோ அவங்களெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆக்கு. 1 கோடி ரூபாய் ராஜா சார் கிராஸ் பண்ணப்ப என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, தண்டபாணி சார் நான் கொண்டு வந்த 10 பேத்த எக்ஸ்பர்ட் அண்ட் எபோவ் மாத்திருக்கேன், அதனால எனக்கு 1 கோடி கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. சேம் லைக் விக்டர்ஸ்ல நான் கொண்டு வந்த 6 பேத்த எக்ஸ்பர்ட்ல இருந்து பிரசிடென்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதனோட ரீசன் நானும் 62 lakhs earn பண்ணிருக்கு. விக்டர்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி சான்ஸே இல்லைங்க. சூப்பர் ப்ராடக்ட்ஸ். ஒராக்வி மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி யாரோ பாத்திருக்கீங்களா? ஜூஸ்ல சார் குடிக்கிறதுக்கும் டேஸ்டா இருந்து ரிசல்ட்டும் கொடுக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இந்தியால இருக்கு, அது விக்டர்ஸோட ஒராக்வி மட்டும் தான். நிறைய கம்பெனி டேஸ்டா இருக்கும் ஆனா ரிசல்ட் இருக்காது. நிறைய ப்ராடக்ட் ரிசல்ட் இருக்கும், வாயிலேயே வைக்க முடியாது. மக்கள்கிட்ட போய் கெஞ்சணும் எப்படியாவது என் ப்ராடக்ட சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு. பட் இங்க நம்ம ப்ராடக்ட் சாப்பிடலாம். அண்ட் ஸ்டெம் செல்லுனாலே ஃபாரின் தான் சார். ஸ்டெம் செல்ல அவங்கள மாதிரி ரிசல்ட் யாருமே கொடுக்க முடியாது. யாரெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களோ நீங்க எல்லாம் இங்க வாங்க தம்பிகளா, உங்களுக்கு
ஃபாரின் கம்பெனியை விட டேஸ்டாவும் ரிசல்ட்டாவும் கொடுக்கிற ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட் நாங்க வச்சிருக்கோம். அவ்வளவு ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம் செம்பில. அண்ட் தென் தேர்ட் காஃபி. 20 வருஷமா நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி காபி சாப்பிட்டா அது நடக்கும் இது நடக்கும் எல்லாம் சொல்லிட்டே இருக்கு. ஆனா நம்மள மாதிரி டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு லிபிட் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு என்ன பார்த்தா லிவரோட ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம வீக் காஃபி அடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா? ஹலோ, எவ்வளவு டேஸ்டா இருக்கு குடிக்க. அரவிந்த் சார் இந்த 3 ப்ராடக்ட் வச்சு 62 லட்சம் சார் 1 இயர்ல. 4வது ஒரு ப்ராடக்ட் சூப்பரா கொடுத்திருக்கீங்க. நாங்கெல்லாம் லோக்கல்ல லட்டு வாங்கிட்டு இருந்தோம். இப்ப திருப்பதி லட்டு மாதிரி ஒரு வீலிங் இருக்கு. என்ன பண்றோம் மட்டும் பாருங்க. அடுத்த ஒரு வருஷத்துல என்னெல்லாம் கம்பெனி பண்ணுதோ அது எல்லாத்துக்கும் விக்டர்ஸ் கூட, விக்டர்ஸோட மேனேஜ்மெண்ட் கூட, விக்டர்ஸோட லீடர்ஷிப் கூட நானும் என்னோட டீமும் 24/7 சேம் கமிட்மெண்ட் சேம் எஃபர்ட்ல வர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். நெக்ஸ்ட் 1 இயர் இந்த 2 வருஷம் விளையாண்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் அடிக்கடி சொல்லுவார், இது வந்து ஒரு ஹனிமூன் பீரியடுப்பா, இது ஒரு ட்ரையல் பீரியடுப்பா, நம்ம இனிதான் வந்து 1 இயர் பண்ண போறோம். சீரியஸா மக்களே, அடுத்த ஒரு வருஷம் தான் நிறைய பேத்தோட லைஃப மாத்த போற வருஷம். அடுத்த ஒரு வருஷம் தான். நெக்ஸ்ட் கார்னிவல். ஒண்ணு மட்டும் மனசுல வைங்க, அடுத்த கார்னிவல்ல நான் என்னவா இருக்கணும், அடுத்த கார்னிவல் லைஃப் என்னவெல்லாம் மாறி இருக்கணும். பெயின் இருக்கும், எல்லாருக்கும் சங்கடம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், துன்பம் இருக்கும், கடன் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா மாத்திரக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நம்ம பாக்கெட்ல இன்கம் இருந்தா மட்டும்தான் எல்லாம் மாறும். நம்புறீங்களா? ஹலோ, சீரியஸ்லி, இன்கம் இல்லைன்னா ஒண்ணும் மாறாது. இன்கம் இருந்தா மட்டும்தான் மாறும். கரண்ட் இருக்கா, உங்க விக்டர்ஸ் பண்ணுங்க. கடமை இருக்கா, விக்டர்ஸ் பண்ணுங்க. கனவுகள் இருக்கா, விக்டர்ஸ் பண்ணுங்க. இந்த 3க்கும் சரியான இடம் விக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் டைரக்ட் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது. நான் டைரக்ட் செல்லிங் நம்ம வாழ்க்கையில முதல் ஐடி போடும்போது எங்கிட்ட ஒரு இத்து போன எக்ஸல் சூப்பர் இருந்தது. இத்து போன எக்ஸல் சூப்பர்னா தெரியுமா? அதாவது நீங்க எக்ஸலேட்டர் விட்டா வண்டி நிற்கிறோம், எக்ஸலேட்டர் கொடுத்தா வண்டி போகும், விட்டா நின்றோம். அப்புறம் அது ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோண்டா அமேஸ் கார் நியூ. அண்ட் இன்னைக்கு ரொம்ப ப்ரௌடா சொல்ல முடியும், என்னோட ஃபேமிலியில என் கூட படிச்சவங்கல்ல, என் கூட பழகினவங்கல்ல, வித்தவுட் பேக்ரவுண்ட், வித்தவுட் எஜுகேஷன், வித்தவுட் மாமனார் வீட்டு காசு இல்லாம சொந்த காசுல 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்க இருக்கு வண்டி XUV 700. சீரியஸ் சொல்றேங்க, எங்க அம்மா பார்த்துட்டு சாமி எதுக்கு இவ்வளவு பெரிய வண்டி வாங்கினேன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களோட இத நமக்குலாம் காரே பெருசுடா, நீ எதுக்கு இவ்வளவு பெருசா வாங்குறேன்னு. எனக்கு நான் வந்து அப்படி வெளியே வந்துட்டு என் வைஃப் சொன்னேன், இனி அடுத்த வருஷம் பிஎம் கொண்டு போய் நிறுத்தும், அப்ப என்ன சொல்லணும்னு தெரியல அம்மா அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இதெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்குன்னா the only 2 reasons. நல்ல மேனேஜ்மெண்ட் ப்ராடக்டோட கிடைச்சாச்சு, நல்ல காம்பன்சேஷன் பிளானோட கிடைச்சாச்சு, நல்ல லீடர்ஷிப்பும் கிடைச்சாச்சு. எப்பவுமே ராஜா சார் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வேர்டு, என்னதான் ப்ரோ நல்ல கம்பெனி கிடைச்சாலும், நல்ல ப்ராடக்ட் கிடைச்சாலும், நல்ல மார்க்கெட்டிங் பிளான் கிடைச்சாலும், நல்ல சிஸ்டம் கிடைச்சாலும், நம்ம நல்லவனா இருந்தாதான் காசு வரும்பாரு. உண்மையா? ஏன்னா அவர் சொல்ற 100% ரைட்ஸ் இருக்கு. 108-9 வாரத்துக்குள்ள 2 கோடியே 10 லட்சம் சம்பாதிச்சு ஒரு ஆள் சொன்னா சரியா இருக்குமா இருக்காதா சார்? எஸ், அவர் சொன்னதான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு எனக்கு கம்பெனி ஆரம்பிக்கும் போதோ இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதோ எனக்கு வந்து 99வது வாரம் சார். ஆக்சுவலி மை 100th வீக், உண்மையாலுமே கம்பெனி 100th செலிப்ரேஷன் முடிஞ்சது. பட் என்னுடைய விக்டர்ஸ் கேரியரோட 100th வீக் இது. சோ இந்த 100th வீக்ல இருந்து நான் ஒரு கமிட்மெண்ட் சொல்றேன். 150th வீக் கம்ப்ளீட் பண்ணும்போது 100% நான் ராயல் அம்பாசிடரா இருப்பேன். அண்ட் இது வரைக்கும் விக்டர் ஸ்டார்ட் பண்ண சவுத் இந்தியால இருக்க எல்லாருக்கும், இனிமேல் விக்டர் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்கும், மேடையில் இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒன் சேலஞ்ச். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கேங்க, அவ்வளவு சீக்கிரம் விட்டு தர மாட்டேன். அடுத்த வருஷம் கார்னிவல்லையும் சவுத் இந்தியாவோட டாப்பரா நான் தான் இருக்கேன். இது வந்து ஆணவத்திலேயோ அகங்காரத்திலேயோ சொல்லல, 100%
எனக்கு முன்னாடி இருக்க லீடர்ஸ் மேல இருக்க நம்பிக்கையிலையும் என் உழைப்பு மேலையும் திறமை மேலையும் என் கூட இருக்க டீம் மேலையும் தாங்க. உலகத்துல யாரு வேணா தோக்கலாம், நல்ல டீம் இருக்கிற யாரும் தோத்ததா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலேயே கிடையாது. சோ உலகத்திலேயே பெஸ்ட் டீம் இருக்கிற ஒரு ஆள் அதுனா அது தண்டபாணி தான். உலகத்தோட பெஸ்ட் டீம் நெட்வொர்க் டீம் எங்க சார் இருக்கு? திறமை இருக்க, கமிட்மெண்ட் இருக்க, இன்வால்வ்மெண்ட் இருக்க டீம் எங்க இருக்குன்னா அது என்கிட்ட தான் இருக்கு. That's the reason I am the topper. And then இங்க நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லவ் லைன்ஸ், ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லித்தான் ஆகணும், கரெக்டா இல்லைங்களா? நெக்ஸ்ட் இயர் டாப் 12 ஒன்னு என்னோட கம்யூனிட்டி 1 இருக்கும், இல்ல என்னோட கம்யூனிட்டி 2 இருக்கும். வேற ஒரு ஆளுக்கு இடம் இல்ல கண்ணா. கைதட்டுறதுக்கு மட்டும் வாங்க கார்னிவலுக்கு. Thank you very much. Salute to all. Thank you very much. Thank you to all.